மனுஷனுக்கு கொடுத்த அருமையான பரிசு தான் வாழ்க்கை. வாழ்க்கைனா என்ன? ஒரு அருமையான மேடை பேச்சாளன் ஆங்கிலத்தில் கூறினான், லைஃப். எல் என்றால் லவ், அதாவது அன்பு. ஐ என்றால் இமேஜினேஷன், அதாவது ஒரு கற்பனை. இ என்றால் என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு. எஃப் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த எஃப் அந்த லைஃபில் இல்லை என்றால் அந்த லைஃப் கூட லையாகிவிடும், வாழ்க்கை கூட பொய்யாகிவிடும். சபாஸ். நடுவர் அவர்களே, உங்கள்ட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். சிங்கம்னா உங்க ஞாபகத்தில் என்ன வரும்? ஒரு கம்பீரம் வரும், கர்ஜனை வரும், நல்ல ஓசை வரும். ஒரு மான் அப்படின்னா அப்படி துள்ளி குதித்து ஓடுகிற அந்த காட்சி நினைவுக்கு வரும். மான் துள்ளி குதிச்சு ஓடுற காட்சி வருதுன்னா ஆனா கண்டிப்பா நட்பு தான் வரும் உங்களுக்கு. அதை தவிர்த்து வேற எதுவுமே வராது. இங்க இருக்க எல்லாத்துக்குமே அப்பா அம்மா இருக்காங்கனால இனியால சொல்ல முடியாது, அண்ணன் தங்கச்சி இருக்காங்களாலும் இனியால சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஆணித்தனமா நான் அடிச்சு சொல்ல முடியும், இங்க இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று. இன்னைக்கும் நட்பில் போற்றுவர்கள் சிறந்தவர்கள் ஆண்களா? இல்லை இல்லை, அப்படி கேட்பது தவறு நடுவர் அவர்களே. நட்பை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான். நம்ம பையனுக்கு 10 மார்க் கொஸ்டின் ஒன்னே ஒன்று தெரியும். சரி, அதை 10 பேருக்கு சொல்லி கொடுத்து 10 பேர்த்தையும் 10 மதிப்பெண்கள் வாங்க செய்வான் பாருங்கண்ணே. அதுல இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்கண்ணே. அது மட்டும் இல்ல, இல்ல எல்லாரும் 10 மார்க்னா பாஸ் ஆக வேணாமா? ஆளுக்கு 10 மார்க். ஓ, ஆளுக்கு 10 மார்க் கூடுதலா? ஆமா. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து முன்னாள் நைட்டே கொஸ்டின் அவுட் ஆயிருக்கும். அடுத்த நாள் வந்து நம்மகிட்டே கேட்பாங்க, கொஸ்டின் அவுட் ஆயிருச்சா? எத்தையோ ஒரு நடிப்பு பாத்தீங்களா? நட்பிற்காக காதலை தியாகம் செய்வதுதான் ஆண்களின் நட்பு. அருமையா காதலன் காதலை பேசிக்கிட்டாங்க. ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிட்டாங்க. காதலி கேட்கிறா, எனக்காண்டி நீ எதனாலும் விட்டு கொடுப்பியா செல்லம்? கண்டிப்பாப்பா அப்படின்னு சொன்னான் காதலன். எனக்காண்டி உன் பணத்தை விட்டு கொடுப்பியா? ஏன் ரீசார்ஜ் பண்ணணுமா? சரி சரி விட்டு கொடுக்குறேன். எனக்காண்டி உன் நேரத்தை விட்டு கொடுப்பியா? கண்டிப்பா விட்டு கொடுக்குறேன். எனக்காக உன் நட்பை விட்டு கொடுப்பியான்னு கேட்டப்ப, தங்கச்சி எனக்கு போன் வருது, நீ போயிட்டு வான்னு காதலை கூட தியாகம் செய்வதுதான் ஆண்களின் நட்பு என்பது. ஒவ்வொரு ஆண்கள் வெற்றி பெறும் போது நண்பர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுப்பாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. ஆனால் பெண்களோட நட்பு எப்படி தெரியுமா? சகோதரி அவ கூட தான் படிச்சிருப்பா, 35 மார்க் வாங்கியிருப்பா, இவங்க 34 மார்க் வாங்கியிருப்பாங்க. 1 மார்க் கூடிட்டானேன்னு சொல்லி பொறாமப்படுவியா? என்னையா நட்பு இது? ஒரு அருமையான நிகழ்வு கேள்விப்பட்டேன் சமீபத்தில். ஒரு இளைஞன் தமிழகத்தில் ஓவிய போட்டியில தமிழக அரசிடமிருந்து 10,000 ரூபாய் பரிசு பெற்றான். அவன் பெற்ற பரிசு கூட அவனுக்கு தெரியாது, அவனுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஏனென்றால் அவனோடு இருந்த சக நண்பன் ஒருவன் அவன் வரைந்த ஓவியத்தை எல்லாம் எடுத்து தமிழக அரசுக்கு அவனுக்கு தெரியாமையை அனுப்பி வைத்தான். நடுவர் அவர்களே, இப்பொழுது சொல்லுங்க, அந்த பையனுக்கு கிடைத்த பரிசு என்பது அந்த 10,000 ரூபாயா இல்ல அவனுடைய நண்பனா? அவனுடைய நண்பன் தான் காரணம். பாத்தீங்களா, நடுவர் இப்பயே தீர்ப்ப சொல்லிட்டாரு. நீங்க அடுத்து பேசணுமா பேசக்கூடாது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்ல, நீங்க நட்பை பேசுறப்ப உங்களுக்கு ஆதரவா செப்புவேன், அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாகவும் செப்புவேன், கடைசியில உண்மையை சொல்லுவேன். அருமை அருமை. பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் ட்ரீட் கேட்கறான்னு. பொம்பளை பிள்ளைய பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை தோத்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அழுகாத, என்னத்த அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா நம்ம ஆம்பளை பையன் சொல்லுவான், டேய் என்னடா தோத்துட்ட, பரவாயில்லடா, அடுத்த இருக்குடா, அடுத்து சொல்லிட்டு ட்ரீட் கேட்பாங்க. ஏன் தெரியுமா ட்ரீட் கேட்கிறான்? தோல்வியின் காயம் இதயத்தை பாதித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் ட்ரீட் கேட்கிறாங்க நடுவர் அவர்களே. நாங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறோம். ட்ரீட்ங்கிறது ஸ்வீட் காரமா இருந்தா பரவாயில்ல, சூடான பானமா இருக்கிறப்ப கோளாறு ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. நடுவர் அவர்களே, அழகான நிலவு வானத்தில் இருக்கத்தான் செய்யுது. அத்தகைய நிலவுல கூட சிறு கரைகள் இருக்கத்தானே செய்யுது. அதே போலதான் ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க. சபாஸ். நாங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறோம், எதிரிகளாக அல்ல, நண்பர்களாக. சட்டை மாத்திக் கொள்கிறோம், நண்பர்களாக. இப்ப பாத்தீங்கன்னா ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா மொத்தமா 10 பையன் போய் ரத்தம் கொடுப்பான். இன்றைக்கு உலக அளவில் பாத்தீங்கன்னா 90% ரத்தம் கொடுத்ததிலே பாத்தீங்கன்னா நண்பர்களுக்காக ஆண்கள் கொடுத்த ரத்த சதவீதம் அதிகம். நடுவர் அவர்களே, நீங்களே தீர்ப்ப சொல்லிட்டீங்க, நட்பை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களே அப்படின்னு. ஏன்னா நாங்க வந்து இன்றைக்கு வந்து நீ உங்களே கூட ஒரு நண்பராக ஏற்றுக்கிட்டு தான் இங்க வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, அப்ப நான் இவங்களுக்கு தோழர் இல்லையா? அவங்களுக்கும் தோழர் தான் நானு. நட்பை சுமையாக அல்ல சுகமாக கொள்கிறவர்கள் தான் ஆண்கள்.
மேற்கே உதிக்கும் சூரியன் கிழக்கே உதித்தாலும் கடல் நீர் வற்றி கம்மாயானாலும் நட்பை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று பேசுவது என் மூச்சு, அதுவரை ஓயாது என் பேச்சு. நன்றி, வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் அந்த அண்ணாவினுடைய பெயருக்கேற்ற மாதிரி அங்கிருந்து வந்து மாணவர் சங்கர் மிக அருமையா பேசியிருக்கிறார். நட்பு என்றால் அது ஆண்களாங்கிற கேள்வியில தொடங்கக்கூடாது, ஆண்கள் தான் என்ற முற்றுப்புள்ளியிலே முடிய வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப தொடக்கமே அவர் தீர்ப்பை நோக்கிய விவாதமாக அவருடைய விவாதம் இருந்தது. ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சொன்னாரு, நண்பர்களுக்குள்ள சண்டை இருக்கும், ஆனா நட்பு நட்பாவே இருக்கும். அருமையா பெண்கள் நட்பையும் ஆண்கள் நட்பையும் வேறுபடுத்தி காட்டினாரு. அதுக்கடுத்து சொன்னார் அழகா, நட்பா காதலா என்று ஒரு கேள்வி எழுந்தால், என்று ஒரு பிரச்சனை எழுந்தால் ஆண்கள் காதலை தூக்கி எறிந்துவிட்டு நட்புக்கு முக்கியத்துவம் தருவார்கள் என்று அழகாக விவாதத்திலே சொன்னார். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்முன்னே கொண்டு வந்து தன்னுடைய பேச்சாக தந்திருக்கிற அந்த தம்பிக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, இப்ப அவருக்கு பதில் சொல்லணும். பெண்களே நட்பை போற்றுவதில் சிறந்தவர்கள் என்பதற்காக விவாதத்தை தருவதற்கு நாடார் மகாஜன சங்கம் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியினுடைய ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவி திவ்யா அவர்கள் வருகிறார்கள். வாங்க.